இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜிகளில் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து அடைஞ்சு வந்துட்டோம். பட் ஆனால் இந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜிஸை பயன்படுத்தி பழைய காலத்தில் நம்மளோட முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு சிற்பக்கலை, கட்டிட அமைப்புகள், மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். இன்றைய காலகட்டத்தில் சிமெண்ட், மணல் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமானதை வச்சு ஒரு கட்டிடங்கள் கட்டுறாங்க. அதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 20, 40, 60 வருஷம், அதிகபட்சம் போனால் 60 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் இதே வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு ஆலயங்களாக இருக்கட்டும், மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களாக இருக்கட்டும், பல ஆயிரம் வருஷங்கள் கடந்தாலும் இன்னைக்கும் வந்து கம்பீரமாக இருக்கும். அந்த வரிசையில் இன்றைய கால அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் பலவிதமான டெக்னாலஜிக்கல் முன்னேற்றங்களுக்கும் உதாரணமாக இருக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் எது அப்படின்னா சூரிய கடவுளுக்காக அமைக்கப்பட்ட கோவில், ஒடிசா மாநிலத்தில் இருக்க கோனார்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைந்துள்ள கோனார்க் சூரியன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு, ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 16வது செஞ்சுரி அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சூரிய கதிரோட நிறம் வந்து வெள்ளை அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் நம்பப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த ஒரு 16வது செஞ்சுரியில் கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 1666வது வருஷத்தில் த கிரேட் சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார் அப்படின்னா, சூரியன்லேருந்து வர்ற கதிரோட வர்ணம் வந்து வெள்ளை கிடையாது, அது வந்து 7 வர்ணங்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணார். இதை வந்து அவர் கண்டுபிடிச்ச காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16வது செஞ்சுரி. அந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புக்கு வித்திட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனார்க்கில் இருக்க இந்த சூரிய கோவில் தான். கோனார்க் சூரிய கோவிலுக்கு வந்து நாம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய தேர் போன்ற அமைப்பு தான் அந்த கோவிலாகவே இருக்கும். 7 குதிரைகள் இருக்கும், 24 சக்கரங்கள் இருக்கும், அது ஒரு தேரை இழுக்கிற மாதிரி இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஆலயங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கும். அந்த 7 குதிரைகள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் வாரத்தோட 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு உண்மையான கூற்று கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பூமியோட சுழற்சி வேகத்தை பொறுத்து ஒரு சில பகுதிகளில் வந்து வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கும், ஒரு சில பகுதிகளுக்கு வாரத்துக்கு 8 நாட்கள் கூட இருக்கும். சரி, அந்த குதிரைகள் வந்து 7 நாட்களை குறிக்கல, பிறகு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன்லேருந்து வெளிவர்ற கதிர்களோட நிறங்களோட எண்ணிக்கை 7 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஒரு 7ஓட நினைவாக தான் 7 குதிரைகள் அமைக்கப்பட்டதாக சொல்லுது. அந்த காலத்தில் இந்த கோவில் கட்டும்போது அந்த ஒரு 7 குதிரைகளுக்கும் வர்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரைகள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிதைந்த நிலையில தான் இருக்கும். அந்த குதிரைகள் மட்டும் கிடையாது, அந்த கோவில்களே பார்த்தோம்னா கோவிலில் 2 பிரம்மாண்டமான கோபுரங்கள், அதில் ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரம் வந்து ஆல்ரெடி வந்து சிதைக்கப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2வது கோபுரம் தான் இருக்கு. அந்த 2வது கோபுரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மர்மங்கள் இருக்கு. 16வது செஞ்சுரியில் நம்மளோட டெக்னாலஜியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை எப்படி 12வது செஞ்சுரியில் இருக்கவங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 7 குதிரை, 24 சக்கரம், இப்படி தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிட்டு இருந்தோம் 800 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின அந்த ஒரு கோவிலை பற்றி. பட் ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு சித்தரும் வந்து உட்காந்துருக்காரு. அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவிலில் இருக்க பல்வேறு கணக்கான சிலைகளை வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த சித்தர் வந்து அந்த கோவிலில் ஒரு ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு சக்கரத்தை மட்டுமே உற்று நோக்கி பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு. இதை வந்து பார்த்த மற்ற சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே வந்து ஒரே ஆச்சரியம். இந்த கோவிலில் வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிலைகள் எல்லாமே இருக்குது, அதை விட்டுட்டு இவர் எதுக்கு இந்த ஒரு சக்கரத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு? அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சித்தர் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. இந்த கோவிலில் இவ்வளோ மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் நீங்கள் இந்த சக்கரத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க, அதற்கு எதுனா காரணம் இருக்கா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் வந்து வாயை திறந்து சொல்லிட்டாரு. இது வந்து வெறும் சக்கரம் கிடையாது, நம்மளோட ஒரு நாளில் இருக்க 24 மணி நேரங்களை சுட்டி காட்டுற ஒரு மணிக்காட்டி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நார்மலாக ஒரு நிற்கிற சக்கரம் இருக்குது, நம்ம வாட்ச்னா ஓடணுமே, பட் ஆனால் இதில் எப்படி மணியை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் வந்து அவங்களோட மனசில் எல்லாருக்குமே இருக்குது. சரி, இதை பற்றி அவர்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு சக்கரத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. அந்த ஒரு சக்கரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது மையப்பகுதியிலேருந்து 8 போக்ஸ் போகுது அந்த சக்கரத்துக்குள்ள. ஒரு போக்ஸுக்கும் இன்னொரு போக்ஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு போக்ஸுக்கும் இன்னொரு போக்ஸுக்கும் இடையில சரி பாதியாக பிரிக்கிற மாதிரி ஒரு சின்ன போக்ஸ் இருக்குது. அது எதற்காக அப்படின்னா ஒரு பெரிய போக்ஸ்லேருந்து அந்த ஒரு சின்ன பிரிக்கிற போக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட தூரம் வந்து சரியாக அந்த 3 மணி நேரத்தை 1.5 1.5 பிரிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சின்ன போக்ஸுக்கும் ஒரு பெரிய போக்ஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா குண்டு மணிகள் மாதிரி ஒரு 30 மணிகள் இருக்குது. அந்த
ஒவ்வொரு மணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா 3 நிமிஷங்களை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கரத்தோட மையப்பகுதியில் போய் நம்ம கையை வச்சுட்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளி கதிர் வந்து அந்த ஒரு கார்னரில் இருக்க ஏதாவது ஒரு மணி துளியில் வந்து படுமாம். அதை வச்சு அவங்க வந்து நேரத்தை கணக்கிடுறாங்க. அந்த ஒரு சூரிய கடிகாரம் சண்டையில் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி தான் நம்ம கடிகாரம் அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிச்சோம். பட் 200 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு கடிகாரம் 800 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலகட்டங்களில் எப்படி உருவாக்கப்பட்டது, அதுவும் வந்து ஒரு சிற்பமாக எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் இருக்க அந்த ஒரு கடிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி 80% எதை குறிக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த கோவிலை பற்றின 3வது மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 6 அடுக்குகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு அடுக்குகள்லையும் ஒரு விதமான குறிப்பிட்ட சிலைகள் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா முதல் 2 அடுக்குகள் பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கான ஒரு சிற்பங்கள் வந்து அதில் இருக்கும். அதில் என்னென்ன சிற்பங்கள் இருக்கும் அப்படின்னா யானைகள், குரங்குகள், இந்த மாதிரி நம்ம கூட நடமாடுற விலங்குகள் எல்லாமே அதோட சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் என்னென்ன செயல்களில் வந்து அது ஈடுபடும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து அந்த ஒரு 2 அடி உயரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வடித்து வச்சுருப்பாங்க. இதற்கு அடுத்த அடுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நடனக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, இந்த மாதிரி அந்த ஒரு கலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து சிற்பமாக வந்து வடித்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம நடனம் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு விதமான நடனங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு விதமான நடனங்களையும் வந்து அங்கே வந்து சிலையாக வந்து வடித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம போனோம் அப்படின்னாலும் ஒரு நாள் பத்தவே பத்தாது அந்த கோவிலை வந்து முழுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு இதற்கு அடுத்தடுத்த அடுக்குகளில் போனோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நம்ம இந்த கால டெம்பிள்களில் வந்து போய் பார்ப்போம். பாலியல் சம்பந்தமான நிறைய சிற்பங்கள் வந்து அதில் வந்து வடித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளோட இந்தியாவிலேயே அளவுக்கு அதிகமான பாலியல் சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோனார்க் சூரிய கடவுள் தான். ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து பெரும்பாலும் இந்தியாவில் வந்து சஜஸ்ட் பண்ணுற பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனார்க் சூரிய கடவுள் கோவில் தான். அதற்கு காரணம் வந்து இங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக கற்றுக்கலாம் அந்த சிற்பங்களை பார்த்து அப்படிங்கிற ஒரு கல்வி நோக்கத்தில் வந்து அதை உருவாக்கி இருக்கிறதா வந்து அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாலியல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு அந்த ஒரு கோவிலில் ஒரு சிற்பம் இருக்கும். அந்த சிற்பம் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அவங்களோட காலுக்கு கீழே வந்து ஒரு விறகுல வந்து நெருப்பு மூட்டி அது மேலே வந்து ஏறி நிற்பாங்க. அதனோட உள் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பெண் பிரசவத்துக்கு அப்புறமா அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர நோய் தொற்றுகள் இந்த மாதிரி எந்த ஒரு தொற்றுகளும் இருக்காது. அதற்காக தான் இந்த முறையை நம்மளோட முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடாக தான் அந்த ஒரு சிற்பம். இதற்கு அடுத்து 4வது ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி அடுக்கில் போனோம் அப்படின்னா 3 சூரிய கடவுள்களுக்கான சிலைகள் இருக்கும். அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைகளில் இருக்கும். அதில் முதலாவது வந்து காலை நேரத்தில் வந்து வணங்குற மாதிரி இருக்கும். காலை நேரத்தில் பார்க்கும்போது அந்த சூரியனோட அந்த சூரிய கடவுளோட சிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். இதே வந்து மதிய நேரத்துக்காக வணங்குற அந்த சிலைக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் வாடி போயிருக்கும். இதே மாலை நேரத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவே டல்லான ஒரு நிலையில தான் வந்து அந்த சூரியன் சிலை இருக்கும். ஸோ அந்த காலத்திலேயே சூரியனோட ஒளி தோற்றத்தை வச்சு அவ்வளோ தெளிவாக அந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. பட் இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியமான விஷயங்களை எல்லாத்தையுமே உள்ளடக்கிய இந்த சூரிய கோவிலில் இருக்க அந்த ஆச்சரியங்கள் எல்லாமே அந்த கோவிலோட வெளிப்புற தோற்றத்தில் உள்ளது தான். அந்த கோவிலுக்கு உள்புறம் போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு அந்த கோவில் வந்து மூடி தான் இருக்கும். வெளியில் வேணால் நீங்கள் சுற்றிட்டு வரலாம். ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த கோவிலை வந்து சாத்திட்டதா வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெளியிலேயே இவ்வளோ விஷயம் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இதுக்கும் மேலே பல விஷயங்கள், பல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் ஆவலாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு சில செவிவழி கதைகள் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அதற்கு உள்ளே இருக்க அந்த ஒரு சூரிய கடவுள் வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் காற்றில் மிதந்தபடி இருக்கும் அப்படின்ற ஒரு பிரமிப்பான விஷயத்தை சொல்லுவாங்க. இப்படி ஒரு கடவுளோட சிலை வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் காற்றில் மிதக்கும் அப்படிங்கிற ஆச்சரியம் எல்லாருக்குமே தான் இருக்க செய்யும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோவில்கள் எல்லாமே வந்து ஒரு கோவிலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூண்கள், ஏகப்பட்ட தூண்கள் இருக்கும். பட் ஆனால் இந்த கோவிலில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி தூண்கள் எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி அவ்வளோ ஒரு பெரிய கோபுரம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவில் கட்டும்போது அதோட இரும்பு துகள்
கோவில்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து தான் கட்டியிருக்காங்க. அது கூட 52 டன் காந்தங்களை வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இந்த ஒரு காந்த விசையின் காரணமாக தான் அந்த கடவுளோட சிலை உள்ளுக்குள்ள வந்து மிதந்த நிலையில வந்து இருக்கு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த கோவிலை கட்டினதுனால தான் இந்த கோவிலையும் இடிச்சாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசி அரசு வந்து 16th செஞ்சுரியில் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்த சூரிய கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடற்கரை ஓரமாக, ஒடிசா மாநிலத்தில் கடற்கரை ஓரத்தில் வந்து இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதில் காந்தங்களை வந்து பயன்படுத்தி கட்டினதுனால அவங்களுக்கு வந்து திசை காட்டி கருவி ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த கோவிலை வந்து முக்காவாசி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இடிச்சிட்டாங்க. முக்காவாசி இடிச்சு மீதி இருக்க கொஞ்சமே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான அறிவியலை வந்து உள்ளடக்கி இருக்கு. ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் இந்த கோவிலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிலை வந்து 12th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட 12 வருஷங்களாக வந்து கட்டியிருக்காங்க. 12 வருடங்களில் அந்த நரசிம்ம தேவரோட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் 12 வருட வருமானத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கூற்று. இந்த கோனார்க் டெம்பிள் பற்றின உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.